ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸினுடைய பட்டி பீஸ் எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம பேக் பீஸ் அளவு வச்சு நம்ம மடிக்க போகிறோம். அப்போ தான் சைட் ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இப்போது ஃப்ரண்ட் ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் ஆம்கோலை நம்ம அடையாளப்படுத்தியிருப்போம். இங்கே கச்சா பண்ணியிருப்போமா, அந்த கச்சாவும் அதே போல் பேக்லேயும் நம்ம ஆம்கோலுக்கு வந்து அடையாளப்படுத்தியிருப்போம். பாருங்கள் இந்த மார்க். இப்போ இந்த ரெண்டு ஆம்கோலுடைய கச்சாவும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்டு பேக் ஆம்கோல் வச்சுட்டு இந்த பேக் பீஸ் எங்கே நிற்குதோ இதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக நம்ம ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்து அதே போல் ஃப்ரண்ட்டுக்கும் அடையாளப்படுத்திக்கணும். இங்கேருந்து இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கும் ஒரு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போது இந்த அடையாளப்படுத்தின இந்த கச்சாவுக்கும் இந்த ஃப்ரண்ட் கச்சாவுக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தையல் போட்ட அளவுக்கு இந்த பீஸை மடித்து உள்ளார மடித்து தையல் போடணும். இந்த மடிப்பு மேலே மடிப்பு ஓரமாக தையல் போட்டுக்கலாம். ஓகே, இந்த போல் மடிச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பக்கம் நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வரும். இதே போல் ரெண்டு பீஸும் அதே போல் தையல் போட்ட பக்கம் மடிச்சுக்கணும். இது போல் மடித்து எடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரெண்டு பீஸும் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ ஹை பீஸ் கொக்கி பீஸ் நமக்கு எந்த சைடு ஊக்ஸ் பீஸ் வேணும், எந்த சைடு வந்து ஹை பீஸ் வேணுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊக்ஸ் பீஸ் லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்போ நம்ம வந்து எந்த சைடு வரைக்கும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஊக்ஸ் பீஸும் இந்த பக்கம் வந்து ஹை பீஸும் வரும். ஊக்ஸ் பீஸ் எப்படி வைக்கிறது, ஹை பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ரெண்டுமே நல்ல பக்கம் இருக்குது. இப்போ இந்த ஊக்ஸ் பீஸை தைக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்படி நல்ல பக்கம் இப்படி வச்சுக்கினேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வச்சுக்கினாலும் நான் வந்து கீழே பட்டி மடித்தோம் இல்லைங்களா, அந்த கீழ் சைடு தான் நம்ம வைக்கிறோம். அதனால நான் கீழ் சைடே இந்த தைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஊக்ஸ் பீஸுக்கு நம்ம மேலே வைக்க போகிறோம். இப்போ இந்த ஊக்ஸ் பீஸுக்கு பீஸ் நான் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு பீஸ் எடுத்திருக்கேன் அகலம். நீளம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதை விட நம்ம ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இது எவ்வளோ இருக்கோ அதை விட 1 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மடிச்சடிக்க வேணும். எக்ஸ்ட்ரா இருந்தாக்க நம்ம தைச்சதுக்கு அப்புறம் இதை கட் பண்ணி விட்டுலாம். இங்கே பாருங்கள், நான் கீழே பட்டி பீஸ் கீழேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பட்டி பீஸ் கீழே இப்படி மடிச்சிடணும். இப்படி மடித்து விட்டுட்டு இப்போ 1/2 இன்ச்சு தைக்கலாம். இது வந்து ஊக்ஸ் பீஸு நான் மேலே கொடுத்துருக்கேன். ஐ பீஸ் ஊக்ஸ் பீஸ் எல்லாமே நம்ம அப்படியே அடுத்தடுத்து தைக்கும் போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். பாருங்கள், இப்போ ஊக்ஸ் பீஸை நான் அப்படியே தைச்சிட்டேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த பீஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் இப்போ வச்சுருக்கிறது உள்பக்கமாக வச்சுருக்கேன். இதுவும் இப்போ பட்டி பீஸ் கீழே வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் தான் தைக்க போகிறோம். இது கெட்ட பக்கமாக இருந்தாலும் நம்ம இந்த பட்டி பீஸ் கீழேருந்து தைக்கணும். இப்போ இது நல்ல பக்கம் கீழேருந்து தைச்சிருக்கோம், கெட்ட பக்கம் கீழேருந்து தைக்கிறோம். அப்படி தைக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் பேக் நெக் கட் பண்ண பீஸாகவே எடுத்திருக்கேன். இல்லை நமக்கு அதே போல் லைனிங்கும் நல்ல பீஸும் எடுத்துக்கணும். அதே போல் 4 இன்ச்சு வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது தேவைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் அதே போல் மடிச்சிடணும். லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் அண்டு நல்ல பீஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். பாருங்கள், லைனிங் இது நல்ல பீஸ், இதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். இதுவும் 1/2 இன்ச்சு இப்படியே தையல் போட்டுக்கலாம். இந்த டாட்டை இப்படி கீழார தள்ளி விட்டுடலாம். இப்போ ஊக்ஸ் பீஸை கட் பண்ணிக்கின்னு இங்கே பாருங்கள், நம்ம கீழே மடித்தோம் இல்லையா, அதை இப்படி நம்ம இப்படி உருவிட்டோம்னா இப்போ இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் இந்த வேஸ்ட் பீஸ் பக்கமாக தள்ளி விட்டுருணும். இப்படி தள்ளிட்டு இது மேலே தையல் போட்டுக்கணும். இது மாதிரி தள்ளி விட்டுட்டு இது மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். அதே போல் ஐ பீஸும் இங்கே பாருங்கள், இப்படி இது பண்ணிட்டோம்னா வேஸ்ட் பீஸ் பக்கம் இந்த பிடிச்சி தைச்சோம் இல்லையா பிசுறு, இதுவும் இந்த பக்கம் தள்ளி விட்டுருணும். இப்போ இந்த வேஸ்ட் பீஸ் மேலே தான் படிமான தையல் போடுறோம் ரெண்டு பக்கமும்.
இப்போ நம்ம ஊக்ஸ் பீஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த பீஸை வந்து இந்த மடிப்பு இந்த தையல் மேலே உட்காரணும். ஒரு மடிப்பாச்சுங்களா, இப்போது அந்த மடிப்பும் அந்த தையலியோட மொத்த பீஸும் உள்ளார விட்டுறணும். இப்படி உள்ள தள்ளி விட்டுட்டு இந்த மடிப்பு ஓரமாக தையல் போடணும். இது ஊக்ஸ் பீஸு. குறுக்கால ஒரு தையல் போட்டுக்காங்க. இந்த பீஸை எடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். அதே போல் ஐ பீஸ் வந்து இப்போ ரொம்ப அகலமாக இருந்தாலும் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு தேவைக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குன்னாக்க நான் பிடிச்சி தைச்சிக்கிற பீஸோட 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த பீஸை வந்து 1 டைம் மடிச்சுட்டு இந்த மடிப்பு வந்து இந்த தையல் மேலே உட்கார மாதிரி மடிச்சுக்கணும். இது மடிச்சுட்டு இதை சன்ட்ரா தையல் போடணும். ஏன்னா இது நம்ம ஐ பீஸ் இல்லைங்களா, சன்ட்ரா தையல் போட்டு அப்புறமா ஊக்ஸ் மாட்ட ஐ அடிக்கணும். இப்படி மடித்து கரெக்டாக இந்த பீஸை கரெக்டாக மடித்து தையல் மேலே உட்கார வச்சு சன்ட்ரா தையல் போட்டுட்டு இப்படி ஒரு குறுக்கால ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஐ அடிக்கிறது வந்து நம்ம அடிச்சுட்டு இது பைப்பிங் அடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஐ அடிக்கணும். அதனால் இதை எப்படியே விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் திருப்பணுமானா இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி இருக்கும். இதுதான் ஐ பீஸ். ஊக்ஸ் பீஸ் வந்து நம்ம கொடுத்த பீஸ் மொத்தமும் உள்ளார போயிடும். இது ஊக்ஸ் பீஸ். இது இப்படி கவர் ஆகிடும். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம்.